அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸு தான் செய்ய போகிறோம். கேரளா மட்டை அரிசி வச்சு ஒரு உருண்டை செய்ய போகிறோம். அரிசி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் கேரளா மட்டை அரிசி, நல்லா சத்தான அரிசி. சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதை வறுத்து பாருங்கள், வெல்லம், தேங்காய் திருவல், ஏலக்காய். நம்ம அந்த அரிசி கூட இதுவும் அவுள் வந்து நேச்சுரல் அவுள், மாப்பிள்ளை சம்பா அவுள், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் வேர்க்கடலை தோல் எடுத்து இதை இப்போ நல்லா வறுத்து அந்த அரிசி கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. ரொம்ப சிம்பிளான ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. ரொம்ப நல்லாயிருக்கும், சத்தாகவும் இருக்கும். வெல்லம் போடுறனால நம்ம சுகர் உள்ளவங்க கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா கேரளா மட்டை அரிசி தான், நல்லாயிருக்கும் இதில் செய்கிறது. ரொம்ப ஃபேமஸான உருண்டை, பொரிவிலங்காய் உருண்டை நம்ம செய்கிறோம்ல, அது போல் தான் இந்த மட்டை அரிசி வச்சு செய்வாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரிசியை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை நல்லா இப்போ கழுவிக்கிடலாம். இது நல்லா கழுவிடணும், கழுவிட்டு தான் வறுக்கணும். அதுக்குள்ளே அடுப்பத்தை வச்சு விசில் மாட்டேன். கழுவிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம் வறுக்கிறதுக்கு. வாங்க இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கழுவிட்டு வந்தாச்சு அரிசியை. நம்ம கழுவுனாலும் நல்லா நேச்சுரல் அரிசி இப்படி தான் இருக்கும், ஒரிஜினல் கேரளா மட்டை அரிசி. இது நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் 5 நிமிஷம் தட்டில் போட்டு ஃபேன் காற்றுல வச்சா கூட உணர்ந்துடும். இப்போ நம்ம அப்படியே தான் போட்டு வறுக்க போகிறோம். நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது 2 நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற வேலை தான். அவ்வளோதான். இப்போ நம்ம சட்டி சூடாக்கி அதில் அரிசியை போட்டோம்னா அந்த தண்ணி பூரா அதில் இஞ்சிடும். அதனால் நம்ம காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம காய வைக்கணுன்ற இது தேவையில்லை. அதனால் நம்ம சூடான சட்டியில் போட்டாலே பாருங்கள் தண்ணி எப்படி இஞ்சுது. நீங்கள் இரும்பு சட்டியில் கூட போட்டு வறுக்கலாம். அதில் வறுத்திங்கன்னா இன்னும் சீக்கிரம் தண்ணிலாம் இஞ்சி சீக்கிரம் வறுத்துடலாம். இதை நல்லா நம்ம பொடி அரிசி மாதிரி நம்ம வறுக்கணும். பாருங்கள் தண்ணிலாம் இஞ்சிட்டு வருது பாருங்கள். நம்ம ஊற வைக்காதனால அரிசி சீக்கிரம் வறுபட்டுரும். நல்லா ஒரு சத்தான ஒரு உருண்டை. நல்லா இதை தண்ணி இஞ்சி நல்லா நம்ம பொரி அரிசி மாதிரி வறுத்துக்கலாம். பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி பொரிஞ்சிட்டு வருது பாருங்கள் அரிசி. நல்லா தண்ணிலாம் இஞ்சிட்டு இப்போ தான் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா செவக்க பொரிச்சிடணும். ஏன்னா இது நம்ம வேக வைக்க போகிறதில்ல. அதனால் நம்ம அந்த வறுக்கிற அந்த நம்ம வறுக்கிறப்ப எவ்வளோ வேகுதோ அவ்வளோதான் வேகுறதே. அதனால் நல்லா செவப்பாக வறுத்து இதோட நல்லா டார்க் கலரில் வந்துடும் வறுத்தோம்னா. இப்போயே நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். க்ளோஸ் போட்டாங்க அதுதான் நல்லா வெந்துடணும். நம்ம வறுக்கிறதுல தான் இந்த அரிசி வேக போகுது. அதனால நல்லா வறுக்கணும். மாவு மட்டும் இல்லாமல் நல்லா நம்ம பொறுமையாக வறுக்கணும். நீங்கள் அகலமான ஒரு பாத்திரம் இருந்தால் அதில் போட்டு கூட நீங்கள் வறுத்துக்கங்க. இன்னும் சீக்கிரமாக வறுப்பட்டுருக்கும். இன்னும் வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் அரிசி. நல்லா நம்ம போட்ட ஒவ்வொரு அரிசியுமே நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு. இப்படி எல்லாமே நல்லா வெந்து பொரிஞ்சிடணும். ஏன்னா நம்ம இதை பச்சையாக தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் உருண்டை. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறா இருந்தால் நல்லா இப்படி வேக வச்சிடணும். அவ்வளோதான். இதை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எப்படி பொடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலை தான், இன்னும் கொஞ்சம் வறுத்தா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம வறுக்கலாம். முந்திரியும் அதிலே போட்டுக்கலாம். அரிசியில் மட்டும் இதை செய்யலாம். கேரளா மட்டை அரிசியில் நம்ம வந்து இந்த அவுள், வேர்க்கடலை, முந்திரி இதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். இதிலே இந்த ஏலக்காயும் போட்டுக்கலாம். ஏலக்காயும் போட்டு வறுத்தோம்னா ஏலக்காய், தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்றாவே வறுத்துக்கலாம். அரிசியை மட்டும் தனியாக நம்ம பொடிக்கணும். அது தனியாக இப்படி பாருங்கள், இப்படி நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுருக்கோம் அரிசி. இதை வந்து நம்ம தனியாக பொடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையுமே ஒன்றா போடணும். இது வந்து வெள்ளை பாகு எடுத்து காய்ச்சுவாங்க.
வெள்ளை பாகம் எடுத்தும் ஊற்றுவாங்க. அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். நம்ம இப்படி வறுத்து போடுறதுனால ஒரு நாள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அவல் போட்டுக்கலாம். அவல் போட்டு அவலும் நல்லா பொரியட்டும். இது நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுவும் நம்ம நேச்சுரல் அவல் தான் போட்டிருக்கோம், மாப்பிள்ளை சம்பா அவல். பாருங்கள், நல்லா அவல் பொரிஞ்சிட்டு வருது. நல்லா பொரியுது பாருங்கள். அவல் நல்லா பொரியுறது பாருங்கள். இப்படி நல்லா பொரிஞ்சு வந்துடணும். அரிசி மாதிரி இந்த அவலும் நல்லா பொரிஞ்சிடணும். ஏன்னா நம்ம மறுபடியும் எதையுமே வேக வைக்க போகிறதில்ல, வறுக்கிறது மட்டும்தான். அதனால் நல்லா பொரிஞ்சிடணும். நல்லா ஒரு சத்தான ஸ்நாக்ஸு. நீங்கள் இருந்ததில் வறுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், வாசமாக டேஸ்ட்டாக. நம்ம செய்கிற சாப்பாடே கொஞ்சம் நல்லா ஹெல்த்தாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கும் நல்லது. சுகர் உள்ளவங்க யார் வேணால் சாப்பிடலாம். நம்ம இனிப்பு வந்து கம்மியாக தான் போடுறோம். நீங்கள் அதிகமாக கூட இனிப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நார்மலான இனிப்பு தான், வெல்லம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அவல், முந்திரி, வேர்க்கடலை, ஏலக்காயெல்லாம் போட்டுட்டோம். இப்போ வந்து தேங்காயும் அதிலே போட்டுடலாம். தேங்காயும் போட்டு நம்ம வதக்கும்போது சீக்கிரம் சலிக்காது. நம்ம வச்சு கொஞ்சம் சாப்பிட்லாம். ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம். நம்ம தேங்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் கருகிடக்கூடாது. தேங்காய் போட்டு கொஞ்சம் நம்ம செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த சூட்லேயே நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை அமர்த்தியாச்சு. இந்த சூட்லேயே அதில் உள்ள ஈரப்பதம்லாம் எடுத்துடும். வாங்க, இது எப்படி அனலில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை வந்து ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டு அரிசி, சாப்பாட்டு அரிசியில் கூட இது செய்யலாம், பச்சை அரிசியிலையும் செய்யலாம். நம்மளோட விருப்பம் எதில் வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ இதை பொடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவு நைஸாகவே நம்ம பொடிச்சிட்டோம். நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். நீங்கள் வெள்ளை பாகு எடுத்து இதில் செய்யலாம். வெள்ளை மாவும் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம அப்படியே தான், நம்ம கொஞ்சன்றனால அப்படியே தான் போட போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இதோட போட்டுக்கலாம். இது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் உச்சுவோம், இவ்வளோன்னு போடுங்க, ஒரு சிட்டிகை மிளகு. இப்போ இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது வந்து அரிசி மட்டும்தான் நைஸாக அரைக்கணும். இது வந்து சும்மா கொஞ்சம் கரம்புறான்னு இருக்கணும். அதனால் நம்ம வெல்லத்தை இதிலே போட்டுக்கலாம். வெல்லத்தை இதிலே போட்டுடலாம். இதை நீங்கள் பாவு எடுத்து ஊற்றி செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். அது கொஞ்சம் அதுவும் நல்லா தான் இருக்கும். பாவை எடுத்து இது எல்லாத்தையும் நுணுக்கி வச்சுட்டு அதில் ஊற்றி கொஞ்சம் உருண்டை பிடிச்சிங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம இப்போ சும்மா இப்படியே தான் செய்ய போகிறோம். சீக்கிரமாக செய்கிறதுக்காண்டி இப்படி செய்கிறோம். இப்போ இது வந்து நம்ம நல்லா எல்லாத்தையுமே பொடிச்சிட்டு வந்துட்டோம். இது இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே வேர்க்கடலை வந்து பாருங்கள், வேர்க்கடலை அப்படியே கொஞ்சம் நரன்னு இருக்கும். நம்ம கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து நெய் உருக்கி ஊற்றி நீங்கள் இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நல்ல பால் திக்காக காய்ச்சி கொலன்னு கொஞ்சம் வெதுன்னு ஊற்றி அப்படியே அந்த சூடோடு உருண்டை பிடிச்சாலும் வந்துடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஏன்னா கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு அது கொஞ்சோன்னு ஊற்றினாலே வெள்ளை இருக்கிறனால அப்படியே கொஞ்சம் லிக்விடாக மாதிரி ஆயிரும். நம்ம லட்டு மாதிரி தான். நம்ம லட்டுக்கு எப்படி செய்வோமோ, உளுந்து லட்டு எல்லாம் எப்படி செய்வோமோ அது மாதிரி தான் பக்குவம். கொஞ்சம் சூடாக இருக்குது. ரொம்ப ஊற்றிடாதீங்க.
இது வந்து பச்சை தண்ணியில் பிணையக்கூடாது. ஒன்று பால், இல்லை நீங்கள் வந்து அந்த பாகை எடுத்து ஊற்றினாலும் பால் தேவையில்லை. வெள்ளை பாகு ஊற்றுனீங்கன்னா பால் தேவையில்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி நம்ம பால் ஊற்றுறோம். இல்லை நெய் உருக்கி ஊற்றி அதில் கூட செய்யலாம். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்படி பால் ஊற்றி செய்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நல்லா நம்ம காய்ச்சின பால் தான் நம்ம ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி லட்டு பிடிக்கிறப்ப தண்ணி மாட்டம் ஆயிடும். இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எவ்வளோ இனிப்பு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவு இனிப்பு போட்டுக்கோங்க. இதில் நம்ம நெய் விடலை, நெய் விடாமல் நம்ம செய்கிறோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் பால் விட்டுறாதீங்க. பெருசு பெருசாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி அப்படியே அடுக்கிக்க வேண்டியதுதான். நமக்கு பிடிக்கிற அளவுக்கு ஈரப்பதம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பால் ஊற்றினா போதும். பால், நெய், அவ்வளோதான். ரெண்டில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது ஊற்றிக்கங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த லட்டு. நீங்கள் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே ஹெல்த்தானது தான் போட்டிருக்கோம். வேர்க்கடலை, அவுள், வெறும் அரிசியிலையும் செய்வாங்க. ஆனால் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாம் போடுறனால, முந்திரி எல்லாம் போடுறனால டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். சைஸ் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. அரிசி மட்டும்தான் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். மற்றபடி இல்லாட்டி அரிசினால் கடுன்னு இருக்கும். அதனால் அரிசியை மட்டும் நல்லா அரைச்சிருங்க. இது டிப்ஸு தான். அரிசியை நல்லா அரைச்சிருங்க. எப்போவுமே அரிசி வந்து நீங்கள் குறைன்னு அரைச்சிங்கன்னா நம்ம வேக வைக்காதனால கடுன்னு ஆயிரும். இப்போ இது வந்து நல்ல மாவு மாட்டம் நம்ம அரைச்சனால சாப்பிட்றப்ப ரவா லட்டு மாதிரி தான் இருக்கும். மற்றபடி முந்திரி, அவுள், வேர்க்கடலை இதெல்லாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம கடித்து சாப்பிட்றப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் பாதாம் போட்டுக்கலாம், பிஸ்தா போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ திராட்சை கூட மேலாப்பில் அப்படி போட்டு இப்படி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸு பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். நீங்கள் இதே போல் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம நல்ல ஒரு அரிசி உருண்டை நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ஈவினிங்க்கு நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பால் ஊற்றியும் உருண்டை பிடிக்கலாம், இல்லை வெல்லத்தையும் நம்ம பாவு காய்ச்சி ஊற்றலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. நம்ம சிகப்பரிசி வச்சு இப்படிலாம் கூட செய்யலாம். ரொம்ப நல்ல ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம். முதல் நாள் செஞ்சுட்டு மறுநாள் கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம தேங்காய் வறுத்துட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.